அன்பானவர்களே, பைபிளை பாருங்கள், சில பிரச்சனையினுடைய வருஷத்தை கொடுத்துருக்கு. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பாருங்கள், 18 வருஷம் நிமிர முடியாத கூனி, இப்படி நிறைய வருஷங்களை ஆண்டவர் நோட் பண்ணியிருக்கிறான். இன்றைக்கி உங்கள் வியாதி பல வருஷம் ஆகிட்டா, அவள் பெரிய பணக்காரி, தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் மருத்துவர்களுக்கு செலவழித்தா, எல்லாம் செலவழித்து முடிச்சுட்டு அவள் கடைசியாக வெறுமையாக நிற்கிறா. இயேசுவை தேடி வந்தா. இயேசுவை தேடி வரும்போது அவன் மனசில் ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருந்துச்சு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். அவருடைய ட்ரெஸ்ஸு ஓரமாக தொட்டால் கூட எனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி நம்பினா, அவள் விசுவாசித்தபடியே நடந்துச்சு. ஆண்டவர் இடத்துலேருந்து வல்லமை கடந்து வந்துச்சு. இன்றைக்கி ஆண்டவரை சும்மா தேடி, சும்மா சர்ச்சுக்கு போகிறதுனால, சும்மா ஜெப கூட்டங்களுக்கு போகிறதுனால ஒரு மாற்றம் வராது. நம்பிக்கையோட, விசுவாசத்தோட இயேசுவை தேடி வாங்க. இயேசு மெய்யான தேவன் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறார். ஒரு ஊழியக்கார் சொன்னார், அவருடைய பெரிய கூட்டத்தில் ஜனங்கள் வந்திருக்கும்போது ஒரு மனிதன் நினச்சாராம், இன்றைக்கு அந்த ஊழியர்கால கூட்டம் முடிஞ்சோன்னே என் தலையில் கை வச்ச உடனே அற்புதம் நடந்துடும். ஒன்றும் நடக்கலை. அடுத்த மாதம் வந்தார், தலையில் கை வச்சோன்னு அற்புதம் நடக்கலை. அடுத்த மாதம் வந்தார், ஊழியர் மேடையிலேருந்து சொன்னார், இயேசு நோக்கி கூப்பிடுங்கன்னு. முதல் முறையாக இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்ட மனிதனுக்கு உடனே ஆண்டவர் அற்புதம் செய்யா. என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட மாட்டானான்னு சொல்லி ஆண்டவர் தாகத்தோடு காத்திருக்கிறார். நீங்கள் கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென், ஆமென்.